வீட்டில் ஒரு செடி இருக்குது, பேர் என்னன்னு தெரியல, எங்கேயோ இருந்து சும்மா பிடிங்கிட்டு வந்து வச்சது இப்போ அழகு போல் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. எல்லா செடியும் காலி பண்ணிட்டு இதை மட்டும் வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்துட்டேன். அப்புறம் இட்லி அரிசியில் அரைச்ச அந்த ஆப்ப மாவு எப்படி வருதுன்னு ஃபஸ்ட் ஆப்பத்தை ஊற்றினேன். அது எப்படியோ பார்க்க தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த சுட்டதெல்லாம் அவ்வளோ அழகு போல் இருந்துச்சு. நான் சுட்ட பெஸ்ட் ஆப்பம். ஆனால் மஞ்சள் கலரில் ஏன் இருக்குன்னு தான் எனக்கே தெரியல. அப்புறம் கபடின்னு அந்த சைடு சொந்தக்காரர் அவங்க கதை திறக்க முடியல. ஏன்னா அதை திறக்க ஏன் இதை மூடணும், ஏன் துணி தான் எல்லாம் வெளியே வந்து கிடக்கு, எங்கே மூட. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து மடிக்கிறேன்னு பேரில் நல்லா சுருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மாச சம்பளம் வந்த உடனே எல்லாத்தையும் பகுதி பகுதியாக பிளான் பண்ணிட்டு இந்த வாரத்துக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சட்டு புட்டுன்னு காலையிலே எல்லாத்தையும் சமையல் பண்ணிட்டு காலை சாப்பாடு முடிச்சு நல்லா தெம்ப பைக்கில் ஏறி உட்காந்தேன். கீழே இறங்கிட்டு நீங்கள் ஆளு சொல்ல ஆல்ரெடி நான் கீழே தான் விழுந்து கிடக்குறேன். எங்கள் பொசிஷனில் எப்படி விழுந்தேன்னே தெரியல, பொத்துன்னு புதையல் எடுத்துட்டேன். அப்புறம் மீசையில் மண் ஓட்டாத மாதிரி சிக்கனு மட்டனு அரிசி காய்கறின்னு எல்லா கடைக்கும் போய் போனி எல்லாம் போட்டு எனக்குன்னு ஒரு ஆசைக்கு இந்த புக்கிங் கலர் பென்சிலெல்லாம் அந்த கலர் அடிக்க வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த வெட்டுற பழக வீட்டில் கொஞ்ச நாள் அப்படி கருப்பு கருப்பாக வர ஆரம்பிச்சதுன்னு சீலில் வாங்கினேன். ஆனால் சும்மா பறக்க பார்த்து நம்ம எடுத்தோன்னா அது கையை கிழிச்சிரும் போல அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது.